ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் பார்த்தீங்கன்னா மாங்காடு கோயிலுக்கு போனப்போ எடுத்ததையும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ புது வருஷம் பிறந்து நியூ இயர்க்கு நாங்கள் கோயிலுக்கு எங்கேயுமே போகல. நாங்கள் மாங்காடு எப்போவுமே அவங்க வாரம் போவார். ஸோ இது பேக் சைட் தான், இந்த கோயிலோட பேக் சைட் கோபுரம். இது எப்போவுமே பின்வாசல் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது, வண்டி பார்க்கிங் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். பின்னாடியே உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும். அதனால தான் நாங்கள் பேக் சைட் போவோம். போயிட்டு அன்னைக்கு கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலியாக இருந்ததுங்க. இந்த கோயிலோட விசேஷம் பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். போகாதவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆனால் சண்டேஸில் போகாதீங்கங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ₹20 ₹50 அந்த மாதிரி க்யூவில் நம்ம காசு கொடுத்து டோக்கன் வாங்கி போகலாம். நாங்கள் போன அன்னைக்கு சுத்தமாக கூட்டமே இல்லை, காலியாக இருந்து நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இங்கே நம்ம 8 வாரம் வேண்டுதல் வச்சுக்கலாம். ஸோ எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இந்த காமாட்சி அம்மன். ஏன்னா இவங்க சிவனுக்காக இந்த இடத்துல தவம் பண்ணி, அதாவது அவங்களுடைய கால் கட்டை விரல் இருக்குல்லையா, அது அந்த நெருப்பில் அந்த ஒத்த விரலை வச்சு அவங்க நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சக்கரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கும். உள்ளே இருக்கிற அம்மன் கிட்ட நீங்கள் உள்ள கருவறை உள்ளே போனாலே உங்களுடைய வைப்ஸ், குட் வைப்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த குங்குமத்துடைய வாசனை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காடு காமாட்சினாலே அந்த குங்குமத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அம்மனுக்கு பூ அலங்காரம் பார்த்திங்கன்னா என்ன பூனே தெரியாதுங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பூவில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும். டெய்லி அன்னதானம் போடுவாங்க. 12 மணிக்கு இங்கே கியூஸ் நிற்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலில் 8 வார வேண்டுதலே எலுமிச்சை கனியை நம்ம வாரம் வாங்கி சாமி பாத்திரத்தில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு வாரமாக அந்த கனியை நம்ம எடுத்துகிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வேறு கனியை மாற்றி எடுத்துகிட்டு போனோம். 8வது வாரம் முடிவிலேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும். அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் போயிட்டு அங்கே பால் காய்ச்சி, பாதாம் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே வர பக்தர்களுக்கு நீங்கள் சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு தரணும். இதுதான் அந்த வேண்டுதல். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு போனோம். ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் தான் நான் போனேன். 3 வாரம் போயிட்டு அந்த கனியை மாற்றி வச்சுட்டு இருந்தோம். 3 வாரம் முடிவிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு, நான் கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகல. அவர் கண்டினியூவாக போய் 8 வாரம் கழித்து பால்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறமா திரும்பவும் நாங்கள் போனோம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல். எல்லா வேண்டுதலுமே இங்கே நிறைவேறிடும். இப்போ வரைக்குமே என் ஹஸ்பண்ட் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கார். வேண்டுதல் வச்சு தான் போகணுன்னு இல்லை, வேண்டுதல் இல்லாமல் கூட நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கும். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்குது மாங்காட்டில். ஸோ அந்த பார்க்குக்கு எப்போவுமே நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போனால் அந்த பார்க்கில் விளையாடிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அந்த பார்க்கும் கொஞ்சம் காலியாக இருந்ததுனால கொஞ்சம் நிறையவங்க ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரோம் இல்லையா, அந்த வழியில் தான் இந்த பார்க் இருக்குது, காலியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் எப்போவுமே இவங்க ரிலாக்ஸாக அங்கே விளையாடிட்டு, அது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். ஸோ இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நாங்கள் எப்போவுமே பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேனே. ஸோ வெளியே இது போல் கூட்டமாக இல்லை பாருங்கள், காலியாக இருக்குது. ஒருத்தரை புஷ் பண்ணலாம் வேணாம் சொல்லிவிட்டு ஜாலியாக எல்லா கேம்ஸையும் விளையாட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அவங்க நிறைய பசங்க சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தானுங்களே, இந்த ஏரியா பசங்க, அந்த மாங்காட்டில் இருக்கிற பசங்க போல இவங்களாம். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு வரும்போது என்ன பண்ணோம், அண்ணி வீட்டுக்கு பொங்கலுக்கு வரிசைக்கு கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ ஷாப்பிங் போயிட்டு அன்னைக்கு ஸ்வீட் வாங்கலாம் சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் எங்கே போனோம் பார்த்திங்கன்னா, இங்கே பெரம்பூர் ஸ்ரீனிவாசா நம்ம ஏரியாவில் இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. ஃபுல்லாக ஸ்வீட் வெரைட்டி இறங்கியிருக்கு. எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் அங்கே எப்போவுமே. ஸோ எல்லாமே கிலோ ₹700 ₹800 அந்த ரேஞ்ச் தான். இருக்கிறதுலே ரேஞ்ச் கம்மி எதுன்னு பார்த்திங்கன்னா மில்க் ஸ்வீட் எவ்வளோன்னா ₹370 சொன்னாங்க. அதாவது 1 கிலோ ₹370 மில்க் ஸ்வீட். மற்ற எல்லா ஸ்வீட்டுமே கிலோ 600 700 above 1000 மேலே தான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எது வாங்கலாம்னு டிசைட் பண்ணி நாங்கள் 1 கிலோ மில்க் ஸ்வீட் வாங்கிட்டு, அதாவது எல்லாமே மில்க் ஸ்வீட்டில் கலந்து தருவாங்க, அது மட்டும் வாங்கிட்டு இவன் என்ன பண்ணான் சர்வேஷ், இந்த லாஸ்ட்டில் ஒரு ரசகுல்லா மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான் வேணும்னு சொன்னான். அது ஒரு ₹20 ஒரே ஒரு பீஸு. இது ஒருக்கு பாருங்கள், இந்த பீஸ் கை காமிக்கிறான். இது அவனுக்காக ஒரே ஒரு பீஸ் வாங்கி கொடுத்தேன். அங்கேயே சாப்பிட்ருந்தோம், வீட்டுக்கெலாம் ஸ்வீட்டே வாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். பாப்பா ஒரே ஒரு பால்கோவா கேட்டான். அந்த பால்கோவாவும் ₹20 தான். அந்த பால்கோவா ஒரே ஒன்று எடை போட்டு தராங்க. அதை வாங்கி அங்கேயே இவங்க 2 பேரையும் சாப்பிட்டு டிஷ்யூவில் கையெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கெலாம் ஸ்வீட்டே வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை.
பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அட்ராக்ஷனாக எல்லா ஸ்வீட்டும் வந்து அழகழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்பா நமக்கு ஸ்வீட்டே வேணாம் சொல்லிட்டு நான் எதுவுமே எனக்கு மோஸ்ட்லி ஸ்வீட் பிடிக்காது, அதனால் நான் ஸ்வீட் வாங்க மாட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு அது ஒரு பக்கம் கோல்ட் ஆகிட்டு சளி பிடிச்சிட்டு இந்த டைமுக்கு ரொம்ப நமக்கு வந்து இரும்பல் அதிகமாக வந்துடும். அதனால் நான் வாங்கலை. அவங்களுக்கு மட்டும் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பூ ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆஃப்டர்நூன் வந்து வீட்டில் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஈவினிங் வந்து சண்டே இல்லையா, ஸோ இந்த வாரம் சந்தைக்கு நாங்கள் போகலான்னு இருக்கோம். அந்த பிரசாதம் வீட்டுக்கு வந்ததுமே நான் சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு குங்குமம் அந்த பூக்கள் எல்லாத்தையும் சாமி படத்தாண்ட வச்சுட்டு தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன். அதுதான் அந்த வாசனையாக இருக்கும் அந்த குங்குமம். இந்த வாட்டி பொங்கலுக்கு நான் வந்து அடுத்த பேட்சாக ஆர்டர் பண்ண சாரீ கலெக்ஷன் இதுதான். இது எல்லாமே நான் பொங்கலுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து நம்ம சந்தைக்கு போகலாம் வாங்க. கால் கிலோ 30 வேணாம். பூ எவ்வளோண்ணா? 250 140. 250 போன வாட்டி 25 ரூபான்னு வாங்கணுமே, அதே தான். போன வாட்டி 350 வாங்கணும். இல்ல 2 தான் வாங்கணும். 3 வாங்கிட்டேன். 2 தான் வாங்கணும். ரேட் அதிகம். போன வாட்டி 3 தான் கொடுத்தாரு. அவருக்கே ஞாபகம் 20 ரூபான்னு கொடுங்களேண்ணா. சரி எல்லாம் ரேட் அதிகம். 140 40 ரூபா ஒரு பூ. ரெண்டு பூ 50 3 பூ 50. இது 2 பூ 50. 2 பூ 50 3 பூ 50. ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட சேஞ்ச் இருக்கு. 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கானா? சும்மா பாரு. ஏன்னா நீ வச்சிருக்க 500 ரூபாய் நோட்டு எடுத்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் இல்லைன்ட்டு அவங்க கஷ்டப்படக்கூடாது, நானும் கஷ்டப்படக்கூடாது. கொடு. 500 ரூபா உன்ட்ட கொடுத்தனே வீட்டாண்ட. எப்பா பக்குன்னு ஏதாவது அது முன்னாடி எங்கிட்ட காசு கொடுப்பாங்களா? உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாம். 20 ரூபா. ரெயின் ட்ராப் பேங்க் வச்சுக்கிறாங்க பாரா. இரு ரேட்டை நான் பார்ப்பேன். கருணக்கிழங்கு எவ்வளோப்பா? கருணக்கிழங்கு எவ்வளோ? கருணை மட்டும் 30 ரூபாவா? வாழைக்காய் வாழைத்தண்டு எவ்வளோப்பா? 20 ரூபா. அவ்வளோத்துக்கு தந்து நான் வாங்கி போய் என்ன பண்ணுறதுன்னா வாழைக்காய் எவ்வளோக்கா? 230 ரூபா. வாழைக்காய் 230. வாழைக்காய் பூசணிக்காய் அங்கே கருணக்கிழங்கு 30 ரூபா. நான் எப்பவுமே 30 ரூபா கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு வாங்கிட்டா வாங்கிக்கலாம். ரேட்டு பண்ணி வாங்க.
தக்காளி இருக்கா? தக்காளி இருக்கா? தக்காளி கிலோ வாங்கிக்கலாம். வெங்காயம் மட்டும் வாங்கிக்கிறியா? இவர்கிட்ட கேரட் எவ்வளோ கேட்குவா? ஓகே எடுத்துக்கோ. தக்காளி தானே எப்பவுமே வாங்குறோம். வாழைக்காய் ஃப்ரீயாக கொடுத்தாக்கா தண்டை கொடுத்துட்டு வாழைக்காய் ஃப்ரீயாக கொடுத்தா. தண்டை எடுத்துக்கிறோம், வாழைக்காய் ஃப்ரீயாக கொடுத்து. வாழைக்காவும் வேணும். எவ்வளோ? எடுத்துக்கோ. தர பையன் போதல்ல போலாம்ல. பூ மட்டும் வாங்கி சரி. முன்னாடி வர எவ்வளோ அந்த பூ? டிசம்பர் 20 வாங்குவா. தோட்டத்துக்குங்க நல்லா இருக்கும். தெரியும் வச்சுருக்காரு. என்ன கீரைன்னு பேர் தெரியாது. ஆனா இது என்ன கீரைனா? முள்ளங்கி கீரை. நீ வந்து எந்த கீரை செய்ய தெரியாதோ, நமக்கு கீரை செய்ய தெரியாதுன்றதை நம்ம பக்கிரமா ஒத்துக்கலாமா? சாமந்தி 30 ரூபாண்டா. சாமந்தி எவ்வளோக்கா? 20 ரூபா. சாமந்தி 20 ரூபாய்க்கும். அது பூ கட்டி கொடுத்து தனித்தனியாக வாங்கணும். சாமந்தி 20 ரூபாய்க்கு கொடுத்தான். அந்த பூ எவ்வளோ? அது 30 ரூபாமா. ஒரு அழகு 30 ரூபா. 50 ரூபாய்க்கு கொடுக்காது ஒரு கவரு. அந்த அக்காக்கு ஆமாம் 50 ரூபாய்க்கு. ஒன்றா போட்டுவா? இல்லை இல்லை, தனியாக விட. ஒரு அக்கா வாங்கிட்டு சொன்னாங்க 50 ரூபாய்க்கு கொடுங்க. இங்கே 30 ரூபாய்க்கு தனியாக கொடுத்துருங்க. 30 ரூபாய்க்கு தனியாக கொடுத்துருங்க. மஞ்சள் வாழைப்பழம் 1/2 டசன். 1/2 டசன் தர மாட்டீங்களா? எவ்வளோ? அதுவும் இது சேர்த்து 80 160. அண்ணா காய் எல்லாமே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த அங்கிள் கிட்ட வந்து பீன்ஸ் கேரட் எல்லாமே 20 ரூபா தான் 1/4 கிலோ. ஸோ அவர்கிட்ட காயெல்லாம் வாங்கிட்டு, வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 2 காய் 30 ரூபான்றாங்க. அப்புறம் நாங்கள் ரெகுலராக ஒரு அக்காட்ட வாங்குவோம். அவங்க வந்து வாழைத்தண்டும் ஃப்ரீயாக 1 கொடுத்துட்டாங்க, வாழைக்காய் 2 ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஆனால் கூறு 20 ரூபான்னு தான் அவங்க வச்சுருந்தாங்களே. வாழைத்தண்டம் 20 ரூபான்னாங்க. அதுக்கு தான் நம்ம எப்போவுமே ரெகுலராக வாங்குறோம் கிட்ட நம்ம போனோம்னா நமக்கு கொஞ்சம் காய் எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பாங்க. நாங்கள் ரெகுலராக வாரம் யார்கிட்ட வாங்குவோமோ அவங்கக்கிட்ட வாங்குவோம். அவங்கக்கிட்ட நல்லாவும் இருக்கும். அதனால் பழம் வந்து எப்போவுமே சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சமாகவே வாங்கிக்கிட்டேன். ஒரு அதாவது 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். 1 கிலோ வாங்கினா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுதுன்னு 1/2 கிலோவாக வாங்கிக்கிட்டோம் படைக்க தானே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் பூவெல்லாம் வாங்கிக்கிட்டோம். பூ தான் விலை அதிகமாக இருந்தது. பூ மட்டுமே ஒரு 120 ரூபாய்க்கு பூ வாங்கினேன். பழம் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். அதுவே வந்து அவங்க 2 பழம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு கொடுப்பாங்க. சந்தைக்கு போனால் எப்போவுமே அங்கே சுட சுட வடை போடுவாங்க. ஒரு ஆண்டி வந்து வடை பஜ்ஜிலாம் சூடாக போடுவாங்க. அதுவும் வடை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஈவினிங் வேறு போயிருந்தோம். கிளைமேட் செம்மையாக இருந்தது பாருங்கள். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து வடை கடைக்கு போகலாம், வடை சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிடலாம். பசங்களுக்குலாம் வெறும் அவுச்ச கார்ன் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். போட்டாச்சா?
வடைலாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் கொஞ்சம் லேட்டாகவே சந்தைக்கு போயிருந்தேனா, அதனால தான் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெகஜோதியாக இருக்குது பாருங்க. இப்படி தான் 10 மணி வரைக்கும் சந்தை இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பேக் வந்து என் தம்பி இந்த வாட்டி எனக்காக வாங்கிட்டு வந்தான். இந்த பேக் வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது அவங்களே வந்து கிளாத் எல்லாமே எடுத்து அவங்களே இது வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொன்னால், சரி பார்க்கலாம் நம்ம ஷாப்புக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் வாங்கிட்டு வாடா சொன்னேன். அங்கேயே இது நமக்கு 150 தான் தைக்கிற இடத்துலையே. ஸோ நமக்கு வந்து ரேட் வந்து இங்கே கட்டுப்படி ஆகாது. யாருமே இங்கே பிராண்டடாக காஸ்ட்லியாக இருக்கிறதுலாம் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ஸோ இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி போகி. பை. தேங்க்யூ.